அனைவருக்கும் வணக்கம். நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மினியேச்சர் பெயிண்டிங் பார்க்கலாங்க. இதோட ஸ்கெட்ச் நான் கையாலேயே வரைஞ்சிட்டேன். போர்டில் ட்ரேஸ் கொடுக்கல. இந்த ஸ்கெட்ச் எப்படி வரையணும் அப்படின்றது நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக எப்படி ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப் சர்ச்சில் இந்த தமிழோட ஸ்பேஸ் சங்கு சக்கரம் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஸ்கெட்சு போட்டு முடிச்சதுனால டைரெக்டாக மக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் ஃபில்லிங் கொடுக்குறேன். இப்போ நான் போட்டுட்ருக்க மக் ப்ரிப்பரேஷனும் சரிங்க, அந்த கோன் மேக்கிங்கும் நான் தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதையும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேருந்து பார்த்துக்கலாம். இது 4x5 இன்ச்சு சின்ன போர்டில் நம்ம முன்னாடி விநாயகர் போட்டிருந்தோங்க. இது அதை விட கொஞ்சம் ஈஸியான பெயிண்டிங். சங்கு சக்கரம் வச்சு சின்ன பெயிண்டிங்கில் போடுறது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருந்தது ஒர்க்கு. அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். விநாயகர் அளவுக்கு இதில் ரிஸ்க் இல்லைங்க, ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ பேஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். பேஸ் ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஃபைன் ஒர்க் நைஸ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் ஃபில்லிங் கொடுக்குறப்ப ஆல்டர்னேட்டிவாக ஒரு டிசைன் விட்டு அடுத்த டிசைன் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கொடுக்குற அந்த மக் மெர்ஜ் ஆகாமல் நமக்கு செப்பரேட் ஆகி கரெக்டான ஒரு அந்த கேப்போடு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த துணி ஏரியா போட்டுக்கலாங்க. பேஸ் ஃபில்லிங் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம பேஸ் ஃபில் எல்லாம் முடிச்சுட்டு நைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க பேஸ் ஒர்க் எல்லாம் ஒரு ஈவனாக தெரியுதா அப்படின்றது செக் பண்ணிக்கணுங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நைஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் மண்டபத்துக்கு மேல் பகுதியில் செல்ல டிசைன் கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க. இதில் நம்ம லைனிங் கொடுத்து அந்த பேஸ் கொடுத்து லைனிங் கொடுத்து மேலே செல்ல கொடுத்து போடுற அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நான் டேரெக்டாக அந்த செல்ல டிசைன் கொடுத்து பார்டர் மேலே போட்டுப்பேன். இந்த செல்ல டிசைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டுன்னு. இப்போ பார்டர் போட்டுக்கலாம். பார்டர் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட ரிசல்ட் ஃபைனல் ஆகிடும். இப்போ கீழே நம்ம விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சோஃபாவோட கீழ் இன்னொரு போர்ஷன், அந்த ஒரு போர்ஷனுக்கும் பேஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே அது மேலே அந்த சொல்ல டிசைன் ரிலீஃப் ஒர்க் கொடுத்து அந்த சோஃபாவோட ஒரு ஃபைனல் பண்ணிக்கலாம் அந்த ரிசல்ட்டை. இப்போ நான் சொல்ல டிசைன் போடும்போது கீழெல்லாம் பட்டுருச்சு. இது ரொம்ப சின்ன டிசைனாக இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்க முடியல. ஸோ அதை இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு. அதே போல் இந்த பக்கமும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு அந்த சோஃபா ஓரளவு ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன டாட் கொடுத்து அந்த பார்லேயும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கால் பகுதியும் மக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க கர்டைனுக்கு பார்டர் கொடுத்துக்கிறேங்க. பார்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம சொல்ல டிசைனே போட போகிறோம். இப்போ அந்த சங்கு டிசைனில் எங்கெல்லாம் கோல்டு ஃபாயில் ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துலாம் நம்ம மக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். சங்கு ஃபுல்லாக நம்ம கொடுக்காம கொஞ்சம் ஒயிட் ஏரியா காமிச்சிட்டு ரிமைனிங் ஸ்பேஸில் கோல்டு கொடுக்குறப்ப நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக அட்ராக்ஷனாக தெரியும். ஸோ நம்ம ஃபுல்லாக கோல்டு கொடுக்காம ஒரு பாதியில் ஒயிட்டு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த ரிமைனிங் ஸ்பேஸில் மட்டும் நம்ம மக்கு ஃபில் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் டிசைன் கொடுக்குறப்ப உடனே கொடுத்தோம் அப்படின்னா அது மெர்ஜ் ஆகிடுங்க. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்க 2 லைன் காயட்டும். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கிற அந்த ஸ்டோன் ஏரியா ஆர்ச்சுக்கு நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். 2 லைன் கொடுத்துட்டு உள்ளே ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம மக்கிலேயே காமிச்சிக்கலாம். லைன் கொடுத்து டாட்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃபாயில் மேலே தான் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. ரொம்ப சின்ன போர்டாக இருக்கிறதுனால என்கிட்ட இருக்க 2mm சைஸ் ஸ்டோனே இதில் ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ எனக்கு அது இதில் செட் ஆகலை, இந்த சைடுக்கு செட் ஆகலைங்கிறதுனால எனக்கு அதில் ஒட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இப்போ அந்த லைனிங் கொடுத்து முடிச்சுட்டு அந்த பில்லருக்கும் சொல்ல டிசைனே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த பில்லரோட டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு லைன் சின்னதாக ஒரு டாட்டு, அதுக்கு கீழே 3 ஸ்டோன் இருக்கிற மாதிரி லைனிங் கட்டிட்டு 3 ஸ்டோன் அதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இதில் பண்ண முடியும் இந்த டிசைனில். சின்னதான ஒரு பில்லரில் இப்போ மேலே இருக்கிறதுலையும் ஸ்டோன் எஃபெக்ட் காமிச்சிக்கலாம் பில்லருக்கு. இப்போ அந்த சக்கரத்துக்கு நம்ம மக் ஒர்க் பண்ணலாம். ஒரு ரிங்கு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு உள்ளேயும் ஒரு ரிங்கு, சென்டரில் ஒரு ரிங்கு கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி ஒரு சோள டிசைன் கொடுத்துருக்குறேன். சங்கில் ரிமைனிங் நம்ம ஃபுல்லாக கலரிங்கில் காமிச்சிக்கலாம். அது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது. நம்ம ஃபாயில் ஓட்டிட்டு கலரிங் காட்டுறப்ப கலரிங்கை நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியாது, ரொம்ப இடைஞ்சலாக தெரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஓவரால் அதை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் அவங்களோட அந்த கிளாத்து மாலை எல்லாமே நம்ம கலரிங்கில் காமிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு.
உள்ளே வந்து ஒரு லைன் டாட், அந்த கேப்பில் வந்து டாட் கொடுத்து மக்கை வந்து சக்கரத்துக்கு ஃபில் பண்ணிக்கலாம். இதோட வந்து பேசிக்காக நமக்கு உள்ளே கொடுக்குற சின்ன சின்ன ஒர்க்கு எல்லாமே முடியுதுங்க. அந்த சங்கில் இருக்க ஆல்டர்னேட் ஸ்பேஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு சீக்கிரமாக மெர்ஜ் ஆகாது. ஒரு மக்கோட இன்னொரு மக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு நமக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காம ஈஸியாக ஒர்க் வந்து முடிஞ்சிடும். இப்போ மண்டபத்தோட மேல் பகுதியில் கொஞ்சமாக டிசைன் கொடுத்து அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இதுலேயும் வந்து சொல டிசைனை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொண்டு வந்து ரிமைனிங் ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக நான் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்பப்போ போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து ரீச் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஏதாவது எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்ப்பேங்க, அதுக்கு ரிப்ளைவும் பண்ணுவேன். இப்போ அந்த கொடி பேட்டர்ன் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. கொடி பேட்டர்னுக்கு வந்து ரொம்ப சிமிலாரிட்டி தேவையில்ல, ஓரளவு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரிகிற மாதிரி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். ஏன்னா அந்த இடமே வந்து ஈவனாக இருக்காது, ஒரு பக்கம் அதிகமாக தெரியும், இன்னொரு பக்கம் வந்து கம்மியாக இருக்கும். சென்டராக இருக்க பூவை வந்து கரெக்டாக வந்து சிமிலராக கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் கொடுத்துட்டு ஈக்குவல் வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சைடு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே போல் லெஃப்ட் சைடு இருக்க கார்னர் பேட்டர்னும் ரைட் சைடு இருக்க கார்னர் பேட்டர்னும் கிட்டத்தட்ட அது வந்து ஓரளவு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மண்டபம் வந்து ஒரு ஃபினிஷிங்கான லுக்குக்கு நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்போது அந்த கொடி பேட்டர்னும் நம்ம போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போது மேலே இருக்கிற அந்த ஸ்டோன் பார்டர் ஏரியா வந்து நம்ம ஸ்டோன் எஃபெக்ட் காமிச்சு அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஓவரால் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பார்டர் டிசைன் நான் கொடுத்துட்டேன். லைனிங் கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி டாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் மாதிரி தெரியும். கண்டிப்பாக இதில் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம வேணும் அப்படின்னா இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், கோல்டு ஃபாயில் ஒட்டிட்டு நம்ம ஜஸ்ட்டு லைனிங் கொடுக்குறதோட நிறுத்திக்கலாம் மேலே ஃபாயில் மேலே. அப்படி இல்லைன்னா ஃபேப்ரிக் கலரோ இல்லை கிளாஸ் கலரிங்கோ வந்து அந்த ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ஏற்கனவே விநாயகர் மினியேச்சர் பெயிண்டிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம், அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை அதை விட கம்மியாக லிமிட்டாக நமக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் கூட லைட்டாக காமிச்சிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டோன் எஃபெக்ட் இருக்கிற ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த டாட் ஏரியாலாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு மக்களுக்கு. அந்த தோரணம் ஏரியாவில் அந்த ஸ்கர்டைனோட அந்த ஏரியாலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓவரால் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் நம்ம கோல்டு ஃபாயில் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க.